அண்ட் ஐ திங்க் ஒரு எடிட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க அந்த மாதிரி இருந்தால் தான் யோசிக்க முடியும். ஒரு ஃபுட்டு வந்து ஒருத்தவங்க செய்யறதுனா யோசிக்கணும்னா ஒரு குக் செஃப்பாக யோசிப்பாங்க. அதை பார்க்குறவங்க வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றத இந்த எடிட்டர் யோசிப்பார். ப்ளசண்ட்டாக இருக்கா அந்த வீடியோ எவ்வளோ சுருக்கமாக நம்ம காட்ட முடியுன்றதையும் லைக் பண்ணுறவங்க யோசிப்பாங்க. அது எப்படி கேமராவில் காட்டுறதுன்றதையும் யோசிப்பாங்க. எல்லாத்தையும் யோசிக்கிறதுனால வந்துடுது. எல்லா பேஜுக்குமே வந்து ஒரு மிக்ஸ்ட் கமெண்ட்ஸ் எப்பயுமே வரும். நெகட்டிவ் எவ்வளோ வருதோ அதே அளவுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கா, இல்லைனா டிஎம்ஸ் வந்திருக்கா? வருது. இப்போது ரீசெண்டாக இப்போ நான் லாஸ்ட்டாக போட்ட அந்த பாய் வீடியோவுக்கு அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஓகே, சொல்லக்கூடாது, அதெல்லாம் வல்கராக பேசுகிறாங்க. ஓகே, நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது. எனக்கு அதை பற்றி பார்க்கல. நான் அதை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவேன். ஓகே, ஓகே, அடுத்து தள்ளிட்டு போயிடுவேன். நல்லா இருக்கிற கமெண்ட்டுக்கு மட்டும் லைக் போட்டு ஓகே சூப்பர் குட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, அது பண்ணாமல் இருக்க மாட்டேன். நான் நெகட்டிவ்ஸ் வருது. நீங்க சொன்ன மாதிரி இந்த பாசிட்டிவ் இது வருது இல்லையா, அந்த பாய்க்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களே வந்து உங்களெல்லாம் அங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அவங்க சொன்னோன்னே இல்லை. ஒரு சொல்லணும்னு சொல்லலாமா, சும்மா நின்றுட்டு இருப்பேன். ஒரு சைட் போஸ்ட்டில் இருக்கும். சரி ஓகே என்ன சொல்லி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரில. சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய். அப்படி இல்லைன்னா நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சேன்னா, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், அடுத்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் இதை கண்டினியூ பண்ணுறேன் பாய்ன்னு சொல்லுவேன்.